இப்போ நம்ம டயேரியா, டிசென்ட்ரி, ஃபுட் பாய்சனிங் பற்றி பார்க்க போகிறோம். டயேரியானா இஸ் டிஃபைன்ட் as the passaging of the stool occur weightening more than occur 200 to 500 mgக்கு மேலே வந்து ஸ்டூல் வந்து அதிகமாக போச்சுன்னா வந்து இதுதான் டயேரியான்னு சொல்கிறாங்க. passaging of the stool is more than அப்புறம் increasing in the frequency of the weightening அப்புறம் வந்து more than 200 to 250 mg டெய்லி வந்து போச்சுன்னா வந்து அதுதான் வந்து அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா டயேரியான்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் தி ப்ராக்டிக்கல் டெஃபினேஷன் ஆஃப் த லிக்விட். அதுக்கப்புறம் லிக்விட் அன்ஃபார்ம்டு ஸ்டூல் இஸ் அதுக்கப்புறம் இன்க்ரீஸிங் இந்த ஃப்ரீக்வன்சி ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு வந்து சொல்கிறாங்க 3 to 4 per day வந்து அதுக்கப்புறம் 3 to 4 times per டேவாக இருக்குது. அதுக்கப்புறம் 3 daysக்கு வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 9 to 10 லிக்விட் வந்து என்டர் இன்டு தி ஸ்மால் இன்டெஸ்டைன். அது வந்து டெய்லி வந்து என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து அப்சார்ப்ட் இன் தி இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயே அப்சார்ப் ஆகுது. அதில் 1.5 லிட்டர் வந்து என்டர் இன்டு த கோலன். அந்த ஃப்ளூயிட் வந்து அப்சார்ப்ஷன் வந்து அக்கர் இன் தி கோலன். அதுக்கப்புறம் வந்து 10 to 100 ml வந்து ஸ்டூலில் வந்து தான் 10 to 20 ml மட்டும்தான் வந்து ஸ்டூல் மூலிமா வரும். ஆனால் அந்த டயேரியா வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டயேரியான்னு பார்த்துட்டோன்னா மொத்தம் 3 டைப் இருக்குது. அக்யூட்டு அதுக்கப்புறம் வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் 2 weeks 3 weeks அதுக்கப்புறம் ப்ரெசிஸ்டன்ட் 2 to 4 week க்ரோனிக் வந்து 4 week அப்புறம் இருக்குது. இப்போ வந்து டயேரியா வந்து அக்யூட் டயேரியா பற்றி பார்க்க போகிறோம். அக்யூட் டயேரியாவில் வந்து என்னதுன்னா இஸ் காஸ்டு பை தி மெயின்லி பை த இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது. 90% வந்து அதுக்கப்புறம் 90% வந்து வரக்கூடியது தான் வந்து அக்யூட் டயேரியான்னு சொல்கிறாங்க. இட் மேபி காசஸ் டு தி ட்ரக் அண்ட் இஸ்கீமியா டாக்ஸின் அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனில் வந்து இருக்குது. இட் காசஸ் அக்யூட் டயேரியா இஸ் கிவன் பண்ணுறாங்க. இன்ஃபெக்ஷன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்து அக்யூட் டயேரியாவோட ஒரு இன்ஃப்ளமேட்டரி டயேரியா, நான் இன்ஃப்ளமேட்டரி டயேரியான்னு 2 டைப் இருக்குது. இப்போ இன்ஃப்ளமேட்டரி டயேரியாவில் என்ன இருக்குதுன்னா வைரலில் வந்து ரிட்ரோவைரஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நார்வால்க் ஏஜென்ட்னா என்னதுன்னா NORWALK ஏஜென்ட். நார்வால்க் ஏஜென்ட்னா வந்து நியூரோ வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து பேத்தோஜனால் வரக்கூடியது, கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ்னால் வரக்கூடியது. இது என்னென்னா இது வந்து ஒரு வைரஸ். இந்த நார்வோ வைரஸ்னால் ஒரு வைரஸ், நார்வோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. NOROVIRUS வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சைட்டோமெகலோ வைரஸ். இந்த சைட்டோமெகலோ வைரஸ் வந்து மோஸ்ட் காமனாக வந்து இப்போ ஹெர்பிஸ் ஃபேமிலி இருக்கா, அந்த ஹெர்பிஸ் ஃபேமிலியில் வந்து வரக்கூடிய ஒரு வைரஸ் தான் வந்து சைட்டோமெகலோ வைரஸ். இப்போ பாக்டீரியல்னு பார்த்துட்டோன்னா வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஆரியஸ், பேசிலஸ் இருக்குது, கிளாஸ்ட்ரீடியம் பெர்ஃபின்ஜன்ஸ் இருக்குது. எண்டோடாக்சினில் வந்து பார்த்தோன்னா வந்து என்டரோடாக்சிஜெனிக் அதுக்கப்புறம் ஈகோலி, அதுக்கப்புறம் வந்து விப்ரியோ கோலின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சைட்டோடாக்சின் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெமரேஜிக் ஈகோலின்னு இருக்குது, கிளாஸ்ட்ரீடியம் டெய்லின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மியூகோசில், அதுக்கப்புறம் இன்ஃபென்சின்ட்ரின் இருக்குது, ஸ்லாஜினில்லா, அதுக்கப்புறம் வந்து ஜெஜனி, சால்மோனில்லா, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இன்வெசிவ் கோலின்னு இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்னி புரோட்டோசோமலில் வந்து என்டாமோபியா ஹிஸ்டாலெட்டிக்கா, அதுக்கப்புறம் வந்து டஜிட்டா, அதுக்கப்புறம் லேபியா, அதுக்கப்புறம் வந்து சைட்டோ, அதுக்கப்புறம் வந்து கிரிப்டோ, அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரிப்டோஸ்போரோடியம்னு ஒரு ஸ்போரோடியம் இருக்குது. இப்போ இன்ஃபெக்ஷியஸ்ன்னு பார்த்தோன்னா வந்து டைவர்டிகுலாலிஸ், அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ்ன்னு இருக்குது, மால் அப்சார்ப்ஷன், அதுக்கப்புறம் டிகேஏ செப்சிஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரக்கில் வந்து NSAID ஆன்டிபயோட்டிக் இருக்குது, இஸ்கிமிக், அதுக்கப்புறம் வந்து கோலிஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா நெக்ஸ்டிமிக் கோலிஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன இன்குபேஷன் பீரியட் பற்றி பார்க்க போகிறோம். அக்யூட் டயேரியாவோட இன்குபேஷன் பீரியட் வந்து எவ்வளோ நாள் இருக்குதுன்னா அப்படின்னு ஒன்று தனியாகவே இருக்குது. இதில் இன்குபேஷன் பீரியட் எவ்வளோ நாள் இருக்குதுன்னா அதுக்கப்புறம் 2-3 அதுக்கப்புறம் வந்து ஃபியூ ஹவர்ஸ்லேருந்து ஒரு டே வரைக்கும் இருக்கும். 1 to 6 hour வரைக்கும் இருக்கும். 12 to 24 hours வரைக்கும் இருக்கும். ஒரு இன்ஃபெக்டிவ் டயேரியா வந்து 24 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேத்தோஜெனசிஸ் ஆஃப் தி மெக்கானிசம் பேத்தோஜெனசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து
இதில் வந்து பேத்தோஜெனசிஸ் நம்ம எப்படி பார்ப்போம்னா ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் டேக்கனில் தான் பார்ப்பாங்க, இந்த டயரியா வந்து பார்ப்பாங்க. இப்போனா டாக்ஸின் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறதா, இன்வெசிவாக இருக்குதா, டாக்ஸின் ப்ரொடக்ஷனோட ப்ரொடக்ஷனாக இருக்குதா, அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் பார்ப்பாங்க. நான் இன்ஃப்ளமேட்ரினா என்னது இருக்கும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனு, அதுக்கப்புறம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனு, அதுக்கப்புறம் வைரல் இன்ஃபெக்ஷனு, ஈகோலை பாக்டீரியா, இதெல்லாமே வந்து நான் இன்ஃப்ளமேட்ரி டயரியாவில் வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் இன்டேக்கில் வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் வந்து ஃபுட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கேஷன் வந்து எடுத்திருப்பாங்க, ட்ரக் மெடிக்கேஷன் எடுத்திருப்பாங்க. இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் மட்டும் வாட்டரியாக இருக்கும், நோ பாடி வந்து இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நோ ஃபீவர் இருக்காது, நோ அப்டாமினல் கம்பேரிங் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் அக்கேஷ்னலி வந்து நாசியா வாமிட்டிங் மாறி இருக்கும், ஆனால் வந்து வாமிட்டிங் வராது. அதுக்கப்புறம் வந்து டீஹைட்ரேஷன் இருக்கும் ஃப்ளூயிடில். அதுக்கப்புறம் வந்து அப்டாமினல் போல்டிங் வந்து இருக்கும், அது வந்து ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். இப்போ வந்து பேத்தோஜெனிக் மெக்கானிசம்னு பார்த்தோன்னா வந்து டாக்ஸின் ப்ரொடக்ஷன்னு ஒரு தனியாக ஒரு ஹெட்டிங் போட்டுக்கிறோம். டாக்ஸின் ப்ரொடக்ஷனில் வந்து பாக்டீரியல் டாக்ஸின் இருக்குது, என்டரோடாக்சின், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரோடாக்சின், சைட்டோடாக்சின், அதுக்கப்புறம் நியூரோடாக்சின் இருக்குது. என்டரோடாக்சின் வந்து என்னதுன்னா ஒரு நார்மல் செக்ரட்டரி மெக்கானிசம் இருக்குது, பெர்ஃப்யூசஸ் இன் தி வாட்டரி டயரியா. அதுக்கப்புறம் வந்து சைட்டோடாக்சின் இட்ஸ் லீட் டு தி இன்ஃப்ளமேட்டரி டயரியா, இட் காசஸ் டு தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி மியூக்கோசல் செல் அண்ட் ப்ரொடியூசிங் டு தி எக்ஸோடாக்சின் போத் என்டரோடாக்சின் அண்டு அதுக்கப்புறம் வந்து சைட்டோடாக்சின் ஆக்டிவிட்டி வந்து இருக்குது. நியூரோடாக்சின் ப்ரொடியூஸ்டு பை தி ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ், அதுக்கப்புறம் பேசிலஸ், அதுக்கப்புறம் வந்து கொட்டீனியஸ். இந்த வைரஸ் சிம்டம்ஸ் இஸ் ப்ரொடியூசிங் வாமிட்டிங். இன்வெஷனில் வந்து இன்ஃப்ளமேட்டரி டயரியா, dysentery as a result of the destruction of the mucosal cell Silaginella, entero-invasion of the E. coli, intraepithelial multiplication and spreading adjacent of the cell is occur. பெனிட்ரேட்டிங்கில் வந்து சிலாஜினெல்லா டாப்பி அதெல்லாம் இருக்குது, பெனிட்ரேட்டிங்கில் பார்க்கலாம். ஓரல் மேனிஃபெஸ்டேஷனில், கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து டீஹைட்ரேஷன் வந்து இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து டியூரேஷன் வந்து போட்டுக்கலாம், அந்த வீக்கு, அந்த ப்ரெசிஸ்டண்ட்டு, க்ரோனிக்காக இருக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து லெவல் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து என்னென்னா, அதுக்கப்புறம் எண்டமிக் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்காக இருக்கலாம். ஃபுட்டு வந்து எப்படி இருக்குது அதை வந்து கிளினிக்கல் எவாலுவேஷனில் பார்க்கலாம். ஒரு ஃபீவர் இருக்கா, அப்டாமினல் பெயின் இருக்கா, பிளட்டி டயரியாவாக இருக்கா, அதுக்கப்புறம் டிசென்ட்ரியில் வந்து டிசென்ட்ரி தான் பிளட்டி டயரியா வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வெண்ட் பாசிங் ஆஃப் த ஸ்டூலு, சஜஸ்டட் இன்ஃப்ளமேட்ரி வந்து சிலாஜினெல்லா, அதுக்கப்புறம் வந்து ஈகோலை, ஆம்பிபியாசிஸ் இதெல்லாமே வந்திருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து வாட்டரி அதுக்கப்புறம் பிளட்டி டயரியா வந்து வித் நாசியா, வாமிட்டிங், அப்டாமினல் ப்ளோட்டிங். நான் இன்ஃப்ளமேட்டரி டயரியா வந்து இஸ் அதுக்கப்புறம் இட் காஸ்டு பை தி டாக்ஸின் பாக்டீரியா வைரஸ்னால வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் தேர்ஸ்ட்டு, ட்ரை மவுத்து, அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா டிக்ரீசிங் ஸ்வெட்டிங், அதுக்கப்புறம் ஒலிக்யூரியா. டிக்ரீசிங் ஸ்வெட்டிங், ஒலிக்யூரியா, மைல்டு, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் சஜஷன் பண்ணுறாங்க, மைல்டு டீஹைட்ரேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தோஸ்டாட்டிக்காக, அதுக்கப்புறம் வந்து ஹைப்போடென்ஷன், ஷங்கன், அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ச்சல் இன்ஃபேன்டைல் லாஸ் ஆஃப் ஸ்கின் அண்ட் டெகர்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மாடரேட், அதுக்கப்புறம் வந்து டீஹைட்ரேஷன் இருக்குது. டீஹைட்ரேஷன் அஸ் ரிசல்ட் ஹைப்போடென்ஷன், அதுக்கப்புறம் டாக்கிகார்டியா, ஆல்ட்ரேஷன் ஆஃப் இதுக்கப்புறம் வந்து ஷோக் இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் பார்த்தோன்னா வந்து ஸ்டோல் எக்ஸாமினேஷன், பேசிக் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரிவல்ஸ், அதுக்கப்புறம் ஓவா, அதுக்கப்புறம் பேராசைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபேட்டல் லியூகோசைட், இன்க்ரீசிங் இன் தி ஃபேட்டல், அதுக்கப்புறம் வந்து லாக்டோஃபெரின், அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா இதெல்லாம் இருக்குது, பிளட்டி மியூக்கோஸாக இருக்கும். தீஸ் ஆர் தி இன்க்ரீசிங் இந்த ஃபீக்கல், அதுக்கப்புறம் வந்து லாக்டோஃபெரிடின் வந்து இன்ஃப்ளமேட்டரி டயரியாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மைக்ரோபியல் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தோன்னா வந்து வைரல் அண்ட் பேத்தோஜன்ஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லோவர் ஜிஐடி எண்டோஸ்கோப்பி பண்ணுவாங்க, பயோப்சி எடுத்து பார்ப்பாங்க இன்டெஸ்டைனில். லீட் டு ப்ரெசிஸ்டன்ட் டயரியா அண்ட் நான் இன்ஃபெக்ஷியஸ் டயரியா இருக்கா, அதெல்லாம் அப்பர் ஜிஐடி எண்டோஸ்கோப்பி, அக்கௌண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து டயப்ரம் ஆஸ்பிரேஷன் எக்ஸாமினேஷன் வச்சு பார்ப்பாங்க. லெபரட்டரி மைக்ரோஸ்கோப்பி எக்ஸாமினேஷன், லியூகோசைட், அதுக்கப்புறம் ஸ்டூல் கல்ச்சர் எடுப்பாங்க. அதே தான் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தோன்னா வந்து லெபரட்டரி இன்வெஸ்டிகேஷன் தனியாக போட்டு, அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன், ஸ்டூல் கல்ச்சர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்ட்ரீடியம், அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்க.
பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்க. பிளட் டெஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் இருக்கா, எரித்ரோசைட் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து எரித்ரோசைட் இருக்கா, அதெல்லாம் வந்து ரியாக்டிவ், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் இருக்கான்னு பார்ப்பாங்க. எரித்ரோசைட்டு அதுக்கப்புறம் செடேட்டிவ் ரேட் பார்ப்பாங்க. அதர் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டூல் வைரல் ஆன்டிஜன் இருக்கா, எண்டோஸ்கோபி இமேஜிங் பார்ப்பாங்க. மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா ஃப்ளூயிட் அண்ட் எலக்ட்ரோலைட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஐவி ஃப்ளூயிடு ஓஆர்எஸ் கொடுப்பாங்க. டயட்டில் வந்து லைட் ஃபுட் கொடுப்பாங்க. மில்கெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. கஃபைன் அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து ஆன்டி மோர்டாலிட்டி வந்து இருக்குது. ஆன்டி செக்ரட்டரி ஏஜென்ட் வந்து கொடுப்பாங்க. ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டும் இருக்குது. ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டில் வந்து இந்த சிப்ரோஃப்ளாக்சிசின், டாக்ஸிசைலின், அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியல் காசஸ், மெட்ரானிடாசோல், அதுக்கப்புறம் வந்து டெனிடோசோல் இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்டி மோர்டாலிட்டி வந்து அதுக்கப்புறம் ஆன்டி செக்ரட்டரி ஆன்டிஜன், இட் மே பி நான் பிளட்டி டயரியாவாக இருக்குது. மேக்கிங் சிவியர் இன்ஃபெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து டிலேடு இருக்கிற பேத்தோஜன் கிளீனிங்காக இருக்குது. ரிஸ்க்ஸ் ஆஃப் செப்சிஸ்ன்னு இருக்குது. க்ரோனிக் டயரியானா இதெல்லாம் வந்து அக்யூட் டயரியாவில் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து க்ரோனிக் டயரியா வந்து தனியாகவே நம்ம படிக்கலாம். இந்த க்ரோனிக் டயரியா வந்து எப்படி இருக்குதுன்னா, க்ரோனிக் டயரியானா என்னதுன்னா, இது வந்து லாஸ்டிங் மோர் தென் 4 வீக் மேலே இருந்துச்சுன்னா க்ரோனிக் டயரியான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இட் காஸ்டு பை தி நான் இன்ஃபெக்ஷியஸ் காசஸ், பேத்தோஜெனிக்கல் கிளினிக்கலுக்கு பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து அதுக்கப்புறம் வந்து செக்ரட்டரி டயரியான்னு சொல்கிறாங்க. செக்ரட்டரி டயரியா வந்து இஸ் ஆல்ட்ரேஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் எலக்ட்ரோலைட் டிரான்ஸ்பிளான்ட் இன்டு தி மியூகோசா, வாட்டரி அண்ட் வால்யூம் ஆஃப் த டயரியா வில் பி பெர்சிஸ்டன்ட் டு தி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இட் காசஸ் டு தி அதுக்கப்புறம் லெக்ஸ்வேட்டிவ், அதுக்கப்புறம் வந்து ஹார்மோன் மீடியேட்டட் விஐபி இருக்கிற ஓமா, அதுக்கப்புறம் வந்து கார்டினாய்டு, அதுக்கப்புறம் வந்து ஓல்வோ அடினோமா, அதுக்கப்புறம் பைல் சால்ட் மால் அப்சார்ப்ஷனாலையும், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்மாட்டிக் டயரியா வந்து இஸ் injectable nutrient is not absorbable to the drug in the fluid, it will be the diarrhea, it causes to the headache. Osmotic அதுக்கப்புறம் வந்து ஆஸ்மாட்டிக் லக்ஸேட்டிவ் வித் antacid, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து லாக்டுலோஸ், அதுக்கப்புறம் வந்து சால்பிட்டோல், அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் மால் அப்சார்ப்ஷன், லாக்டோஸ் டெஃபிஷியன்சி இஸ் இம்பார்ட்டன்ட் ஆஃப் தி ஆஸ்மாட்டிக் ஃபார் த டயரியாவாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோன்னா, காசஸ் ஆஃப் க்ரோனிக் டயரியாவில் வந்து இன்ஃப்ளமேட்ரி காசஸ், க்ரோனிக் காசஸ், மொட்டாலிட்டி டிஸார்டர், அதுக்கப்புறம் வந்து மொட்டாலிட்டி டிஸார்டர், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்மாட்டிக் டயரியா அப்படின்னு நிறையா இருக்குது. செக்ரட்டரி டயரியான் இருக்குது. ஆஸ்மாட்டிக் டயரியா, செக்ரட்டரி டயரியான் இருக்குது காசஸில். இப்போ ஃபஸ்ட்டு காசஸ் பார்த்தோன்னா இன்ஃபெக்ஷியஸில் வந்து அல்சரேட்டிவ் இருக்கிற குஷிங் சிண்ட்ரோம், மெலிக்னன்சி. க்ரோனிக் இன்ஃபெக்ஷன்னு பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து என்டாமோபியா ஹிஸ்டாலிட்டிகா, எய்ட்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிஎம்வி வைரஸு, அதுக்கப்புறம் வந்து மெகலோ வைரஸ், அதுக்கப்புறம் மைக்ரோஸ்போரடின், அதுக்கப்புறம் வந்து ஐசோஸ்போராபில், அதுக்கப்புறம் ஐசோஸ்போராபில்லா இருக்குது. இப்போ வந்து டயரியா, ஹைப்பர் டென்ஷன், அதுக்கப்புறம் வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இதெல்லாமே வந்து அதுக்கப்புறம் மோட்டாலிட்டி டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது. குஷிங் சிண்ட்ரோம் வந்து இன்ஃப்ளமேட்டரி பவலில் வந்து அதுக்கப்புறம் வந்து கான் சிண்ட்ரோமா, CHROHN, அதுக்கப்புறம் வந்து சிண்ட்ரோம் டிசீஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்மாட்டிக் டயரியான்னு பார்த்தோன்னா வந்து மெடிகேஷன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து லாக்டேட் இன்டாலரன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெடிகேஷன், அதுக்கப்புறம் வந்து விப்போமா கார்டினாய்டு, அதுக்கப்புறம் வந்து ஜோலிங்கர், அதுக்கப்புறம் வந்து ஈசிலோன் சிண்ட்ரோம்னு இருக்குது. அதுக்கப்புறம் வேஷியஸ் அடினோமான்னு இருக்குது. இதெல்லாமே வந்து ஒரு காசஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதோட கிளினிக்கல் காசஸ் நம்ம பார்த்துட்டோம். எண்டோக்ரைனில் வந்து ஹைப்பர் தைராய்டிசம், டயபெட்டிக் மெலிக்டஸ், அதுக்கப்புறம் வந்து மெடிகேஷனில் வந்து லக்ஸேட்டிவ், ஆன்டிபயோட்டிக், NSAID, கேன்சர் ட்ரீட்மெண்ட் இது பண்ணுறாங்க. போஸ்ட் சர்ஜரியில் வந்து கேஸ்ட்ரிக் பைபாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நேட்டல்
அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது. இப்போ வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து அதுக்கப்புறம் ஸ்டூல் வந்து கன்சிஸ்டன்சி வந்து வாட்டரி ஃப்ளூயிடாக இருக்கும். பிளட்டி ஸ்டூல் டிபெண்டிங் அப்பான் தி அண்டர்லைங் காசஸில் இருக்கும். இப்போ வந்து அப்டாமினல் பெயின் இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும், ப்ளோட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் யூரினிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சியாக வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டீஹைட்ரேஷனாக இருப்பாங்க. இப்போ ஜாயிண்ட் பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் ரேஷஸ் இருக்குது. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா வந்து டீட்டெயில் ஹிஸ்ட்ரி வந்து இந்த டியூரேஷன் ஆஃப் பேட்டர்ன், அதுக்கப்புறம் ஸ்டூலோட கன்சிஸ்டன்சி, ஃப்ரீக்வன்சி, ரெட் ஃப்ளாக் ரெட் ஃப்ளாஜாக இருக்கா, அதுக்கப்புறம் வந்து ட்ராவல், மெடிகேஷன் ஹிஸ்ட்ரி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து அப்பியரன்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஜென்ரல் அப்பியரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷனில் வந்து சீக்கு, டெண்டர்னஸ், மெய்சல்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ரெக்டலில் வந்து அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிளட் ஸ்டூல் கன்சிஸ்டன்சி இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டெஸ்டினல் மேனிஃபெஸ்டேஷன் வந்து பெயின், அதுக்கப்புறம் ஸ்கின் ரேஷ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் லெபார்ட்டரி இன்வெஸ்டிகேஷன் பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் லெபார்ட்டரி இன்வெஸ்டிகேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பேசிக் பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்க. கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், எலக்ட்ரோலைட் பார்ப்பாங்க, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் பார்ப்பாங்க. ஸ்டூல் அனலைசிஸ் பார்ப்பாங்க, இமேஜிங் பார்ப்பாங்க. ஸ்டூலில் மைக்ரோஸ்கோபி, கல்ச்சர், அதுக்கப்புறம் சென்சிட்டிவிட்டின்னு இருக்குது. இமேஜிங்கில் வந்து எண்டோஸ்கோபி, அதுக்கப்புறம் கொலனோஸ்கோபி, அப்டாமினல் சிடி பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் அண்டர்லைங் காசஸில் வந்து இன்ஃபெக்ஷஸ் டயேரியா, ஐபிடி, அதுக்கப்புறம் மால் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம்னு இருக்குது. அதுக்கப்புறம் சிஸ்டமிக் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ரீஹைட்ரேஷன், ஆன்டி டயேரியல் ஏஜென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டயட்ரி மாடிஃபிகேஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபுட் மேப் டயட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து சப்ளிமெண்ட் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ அப் வந்து ரெகுலேஷன் அதுக்கப்புறம் மானிட்டரிங் ஆஃப் த சிம்டம்ஸ் அண்ட் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் எதோடதுன்னா டயரியாவோட அக்யூட் அண்ட் குரோனிக் டயரியா வச்சு நம்ம படிக்கக்கூடியது.